ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கனில் செமி கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 200 கிராம் வெங்காயம், 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா வதக்கும்போது தண்ணி வரும். தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா குழம்பு வத்திருச்சு. மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் மிக்சியில் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோழி கிரேவி கிடச்சிருச்சு. நம்ம தக்காளி பழம் சேர்க்காததுனால ஒரு லெமனை புழிஞ்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவியை சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது செமையாக சூப்பராக இருக்கும். இதை ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.